தனியார் பேருந்துகளின் அதிவேக பயணம் உங்கள் பகுதியில் ஆபத்தை ஏற்படுத்துகிறதா என்பது குறித்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். தென்காசி போகிற வழியில் கூட 2 பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக 15 பேரோ 13 பேரோ சம்திங் 10 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. அதெல்லாம் கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ப்ரைவேட் பஸ் ரொம்ப அதிகமாக ஒவ்வொரு பஸ் கூடயே போட்டி போட்டு வேகமாக அந்த டிரைவர்ஸ் போகிறதுனால பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான். போட்டி போட்டு தான் ஓட்டுறாங்க, அசமாகவே நடக்குதுங்க. ஆனால் அது ஏன் ஓட்டுறாங்க, யார் எந்த டிரைவரும் வேணும்னு ஓட்டுறது இல்லைங்க. எந்த வண்டி ஓனர்ஸும் வண்டி சேதப்படுத்துறது யாரும் விரும்ப மாட்டாங்க. டிரைவருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, ரெஸ்பான்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஒரு உயிர் இருக்குல்ல, குடும்பம் இருக்கு இல்லைங்களா, வேணும்னு யாரும் விபத்து ஏற்படுத்த மாட்டாங்க. இது ரொம்ப ஓவர் ஸ்பீடாக ஓட்டுறாங்க. அதனால குழந்தைங்களோட போகிறவங்கெல்லாம் குழந்தைங்களை பிடிச்சிக்கிட்டு நிற்க முடியல. ஓவர் ஸ்பீடாக போகிறாங்க. ரெண்டாவது கூட்டம் வேறு அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி காருங்களும் ரொம்ப ஓவர் ஸ்பீடாக தான் காரும் போகுது. அதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும். காவல்துறையினர் இந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா வெளியில் வர முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் வரணுங்க. எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி எப்படி எந்த முறையில் வெளியில் வர்றாங்கன்னு எங்களுக்கு தெரியலைங்க. நாங்கள் பொதுமக்கள் தான். தண்டனை கடுமையானதாக, தப்பு ரொம்ப ரொம்ப குறையுங்க. இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் அதிகமாக வேகமாக ஓட்டுறாங்க. அதுக்கு சில டிரைவர்ஸில் ரொம்ப டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ஓட்டுறதுனால இந்த வேகமாக போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த டைமிங் ஓட்டாமல் மக்கள் சேஃப்டி நினச்சி ஓட்டினா கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கும். தனியார் பேருந்தில் செல்வது பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறதா, அதனை தடுக்க வழிமுறைகள் என்ன என்பது குறித்து பல்லடம் பகுதி மக்களிடம் நாம் கருத்துக்களை கேட்டறிந்தோம்.